ஹாய் நண்பா, சாப்பிட்டியா? என்ன பண்ற? கதைய முழுசா கேளு, சூப்பரா இருக்கும். என்னோட பேரு கண்மணி. நான் என்னோட அம்மா அப்பா 3 பேருமே ஒரு பெரிய கிராமத்துல வாழ்ந்துகிட்டு வந்தோம். எனக்கு அப்போ 22 வயசு இருக்கும். படிச்சு முடிச்சிட்டு வீட்ல சும்மா தான் இருந்தேன். 2-3 வருஷம் கழிச்சு எனக்கு மாப்பிள பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு என்னோட அப்பா முடிவு பண்ணி இருந்தாரு. இது கூடையில என்னோட அம்மாவும் அப்பாவும் சொந்த ஊருக்கு கிளம்புறாங்க. அங்க எங்களுக்கு விவசாயம் எல்லாம் இருக்குது. அத போய் 2 நாள் தங்கி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பினார்கள். அப்ப எங்க வீட்ல நான் மட்டும்தான் தனியா இருந்தேன். அது கிராமம் அப்படிங்கறதுனால பக்கத்துல நிறைய வீடுகள் எல்லாம் இருக்கும். அதனால வீட்ல தனியா இருக்கிறதுனால எந்த ஒரு பயமும் கிடையாது. ஆனா 2 நாள் கழிச்சு என்னோட அப்பா அம்மா உங்க வீட்டுக்கு வரவே இல்ல. அதுக்கு மாறா ஒரு மோசமான செய்தி தான் எனக்கு வந்து சேர்ந்தது. அம்மாவும் அப்பாவும் ஊர்ல இருந்து கிளம்பி வரும்போது ஒரு ஆக்சிடென்ட்ல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அத கேள்விப்பட்டு என்ன டவுன்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிஹெச் மார்ச்சரிக்கு அழைச்சுக்கிட்டு போனாங்க. என்னால அவங்க 2 பேரும் அந்த பூக்களை கொண்டு போகும்போது அந்த கோயில்ல ஒரு முதியவர் உட்கார்ந்திருந்தார். நான் சாமிக்கு பூ போடுவதையும் நான் சாமிய விழுந்து கும்பிடுறதையும் அவர் பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் கோவில்ல இருந்து திரும்ப வீட்டுக்கு வரும்போது அவரும் என் பின்னாலேயே வந்து என்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அவருக்கு ஒரு 70 வயசு இருக்கும். நான் ஒரு பொண்ணு அப்படிங்கறதாலேயே என்னன்னு தெரியல. அவர் என்கிட்ட நேரடியா பேசல. என்னோட வீட்டுக்கு வெளியில இருக்கிற அந்த பூந்தோட்டத்திலேயே உட்கார்ந்துட்டாரு. எனக்கு அவரை பார்த்த உடனே யார் அந்த மனுஷன்? கோவில்லையும் நம்மளையே பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப வீட்டுக்கே வந்துட்டாரு. இவரும் நம்மள மாதிரி அனாதையா இருப்பாரோ? ஒருவேளை பசிக்கும் போல, அதான் சாப்பாட்டுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு இரவு முழுக்க அவர் அந்த பூந்தோட்டத்துல உட்கார்ந்திருந்தாரு. சாப்பிட்டாரா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு வீட்டை விட்டு வெளியில போய் பாக்குறதுக்கும் அவர் யாருன்னு தெரியாது. அதனால அவர்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. அதனால நானும் போய் தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில எழுந்து பார்த்தப்ப அவர் அதே இடத்துல படுத்து தூங்கிட்டு இருந்தாரு. அவர் எழுந்ததுக்கு அப்புறம் ஐயா சாப்பிட்டீங்களா ஐயான்னு போய் கேட்டேன். அவரும் இல்லம்மா நான் சாப்பிட்டு 4-5 நாள் ஆகுதுன்னு சொன்னாரு. எனக்கும் அவரை பார்க்க ரொம்ப பாவமாயிடுச்சு. உடனே வீட்டுக்குள்ள போய் இருந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து அவருக்கு கொடுத்தேன். அவரும் வேக வேகமா அந்த சாப்பாடை சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. அப்ப எந்த அளவுக்கு அவர் பசியா இருந்திருப்பாருன்னு பாருங்களேன். அப்படி அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அவர் அந்த இடத்த விட்டு போகவே இல்ல. அந்த நாள் முழுக்க அவர் அதே இடத்துல தான் இருந்தாரு. என்னோட தோட்டத்துக்குள்ள கொஞ்ச நேரம் நடப்பாரு. அப்புறம் அதே இடத்துல போய் திரும்பவும் உட்கார்ந்துக்குவாரு. என்னால அவரை இங்கிருந்து போங்க அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவரை பார்க்கவும் ரொம்ப பாவமா இருந்தது. ஏன்னா என்ன மாதிரியே இன்னொருத்தரை பாக்குறல்ல. அதனாலதான் எனக்கு அந்த மனசே வரல. மேலும் அவர் தோட்டத்துல சும்மா இல்லாம அங்க இருக்கிற பூக்கள் எல்லாத்தையும் எனக்கு பறிச்சு கொடுப்பாரு. எல்லா செடிகளுக்கும் அவர் தான் தண்ணியும் பாய்ச்சுவாரு. 2-3 நாள் அவர் அந்த தோட்டத்திலேயே தங்கி அங்கேயே அவர் வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவருக்கு நான் வெளியில கொண்டு போய் தான் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் திடீர்னு பயங்கரமா மழை பெய்தது. நான் அப்பப்ப வீட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தேன். அதே சமயம் அவர் அந்த தோட்டத்துல தான் இருந்தாரு. நான் வெளியில வந்து பாக்கும்போது அவர் நல்லா நனைச்சுக்கிட்டு இருந்தாரு. எனக்கு அத பார்க்க ரொம்பவும் கஷ்டமா இருந்துச்சு. அதனால அந்த பெரியவரை கூப்பிட்டு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல தங்க வச்சேன். நீங்க இங்க இருங்க ஜா. வெளியில பயங்கரமா மழை பெய்யுது. உங்களுக்கு வேற யாருமே கிடையாது. எனக்கு யாருமே கிடையாது. இந்த வீட்டில நான் மட்டும் தனியா தான் இருக்கேன். இப்ப நீங்களும் இந்த வீட்டிலேயே தங்குங்க. நான் உங்கள பாத்துக்கிறேன்னு சொன்னேன் அவர்கிட்ட. அன்னையிலிருந்து அவரும் சந்தோஷமா என்னோட அந்த வீட்டிலேயே வாழ ஆரம்பிச்சாரு. அவருக்கும் என்னோட சேர்ந்து இந்த வீட்டுல வாழ்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு போல. அன்னைக்குதான் அவரோட முகத்துல நான் சிரிப்பையும் பார்த்தேன். இப்படியே கொஞ்ச நாள் என்னோட வாழ்க்கை நிம்மதியா ஓடிட்டு இருந்துச்சு. எனக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாம் இப்ப இல்ல. தனியா இருக்கோமே, அம்மா அப்பா இல்லையே அப்படின்னு நான் தினமும் ரொம்ப கவலைப்பட்டிருந்த அந்த கவலை எனக்கு இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருந்துச்சு. கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. இப்படியே கொஞ்சம் மாதங்கள் ஓட ஆரம்பிச்சது. அவரும் எனக்கிட்ட ரொம்ப நெருக்கமா உரிமையாவும் பழக ஆரம்பிச்சாரு. அவருக்காகவே நான் உணவு சமைக்கிறது எல்லாமே பார்த்து பார்த்து சமைப்பேன். 2 பேரும் ஒன்னாதான் சாப்பிடுவோம். ஒரே ரூம்ல தான் தூங்கவும் செய்வோம். ஒரு நாள் நான் எங்க ஊர்ல இருக்க மார்க்கெட்டுக்கு பொருள் வாங்குவதற்காக போயிருந்தேன். அப்ப அங்க இருந்த எல்லா
எல்லாருமே என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன பார்த்துட்டு அவங்கக்குள்ள குசுகுசுன்னு ஏதோ பேசவும் ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளாவே வீட்டை விட்டு அதிகமா வெளியில வராமையே இருந்தேன். எப்பயாவது தான் வெளியில வருவேன். இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிச்சு இந்த மார்க்கெட்டுக்கே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது அங்க இருக்க மக்கள் எல்லாரும் என்ன பார்த்து வித்தியாசமாக நடந்து கொள்வது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதே மாதிரி நான் வீட்டுக்கு திரும்பி போகும்போது என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கவங்க கூட என்ன ஒரு மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சாங்க. என்ன ஆச்சு அவங்களுக்கு, எல்லாருக்கும் ஏன் இப்படி வித்தியாசமா பாக்குறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போதுதான் என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்க ஒரு அக்கா ஒருத்தவங்க என்ன கூப்பிட்டாங்க. அவங்க என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க. அப்ப அவங்க தான் என்கிட்ட அந்த விஷயத்த சொன்னாங்க. யாருமா வீட்ல புதுசா யாரோ இருக்காங்க, அந்த வயசானவர் யாரு அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அது யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். யாருன்னு தெரியாதா? அப்படி இருக்கிறப்ப நீ எதுக்கு அவரை உன் வீட்டுக்குள்ள வச்சிருக்க? இந்த மாதிரி அவங்க கேட்க எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு, என்னக்கா சொல்றீங்க? எனக்கு யாருமே கிடையாது. அவருக்கும் யாருமே இல்ல போல. அவரும் ஒரு அனாதை. அதனாலதான் அவரை என் கூடயே வச்சிருக்கேன். இதனால என்ன தப்பு? அப்படின்னு அந்த அக்கா கிட்ட கேட்டேன். ஆனா அந்த அக்காவும், இதெல்லாம் சரி வராதுமா, இதெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் முடிஞ்சிடும். ஊர்ல இருக்கிற மக்கள் எல்லாம் பாத்தியா, உன்னை பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க. அதனால நீங்க இதெல்லாம் குறைச்சுக்க, அவரை வீட்டை விட்டு போக சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பேசுறது கேட்டு எனக்கு அந்த இடத்துலயே கண்ணுல தண்ணி வந்துருச்சு. என்னடா இப்படி எல்லாம் நம்மள பத்தி பேசுறாங்க. நாம அம்மா அப்பா இல்லாம தனியா இருக்கும்போது யாருமே ஆறுதல் சொல்றதுக்கு கூட ஆள் இல்ல. ஆனா இப்ப நமக்குன்னு ஒரு ஆறுதல் வரும்போது அத பத்தி ஏன் இப்படி தப்பு தப்பா பேசுறாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. அத நினைச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனேன். அங்கே அந்த முதியவர் தோட்டத்துல வேலை பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா எனக்கு அவரை வீட்டை விட்டு அனுப்பணும் அப்படின்னு என்னோட மனசுக்குள்ள தோணுச்சு. இப்படி ஊர் மக்கள் என்ன பத்தி அவதூறா பேசினாலும் நான் அத பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்ல. ஒரு சிலர் ரொம்ப மோசமா பேசுனாங்க. அதை எல்லாத்தையும் தொடச்சு வீசிட்டு நான் என்னுடைய வேலையை தான் பார்க்க ஆரம்பிச்சேன். இப்படியே நாட்கள் கடந்து போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் திடீர்னு எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம போச்சு. இது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி இருந்ததே இல்ல. அந்த அளவுக்கு என்னோட உடம்பு ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடுச்சு. என்ன காரணம்னே தெரியல. அப்ப அதே ஊர்ல இருக்கிற ஒரு வைத்தியரை வீட்டுக்கு வர வச்சு என்ன ஆச்சு அப்படின்னு அவரை பார்க்க சொன்னா, அப்ப அவர் சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்தது. அப்படி என்ன சொன்னார் என்றால், நான் இப்போ 3 மாசம் கர்ப்பமா இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அத கேட்ட உடனே எனக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிடுச்சு. எப்படி இந்த விஷயம் நடந்திருக்கும்? அதுவும் எனக்கு தெரியாமலே எனக்கு அப்படியெல்லாம் மண்டைய பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. தலையெல்லாம் பயங்கரமா வலிக்க ஆரம்பிச்சுது. மயக்கமா வந்துச்சு. ஒண்ணுமே புரியல. என்னடா நடக்குது நம்ம வாழ்க்கையில? இப்பதான் ஒரு மிகப்பெரிய அடி விழுந்துச்சு. சரி, இனிமையாவது நிம்மதியா வாழலாம்னு நினைச்சேன். இப்ப அதைவிட மிகப்பெரிய ஒரு அடி வந்து விழுந்திருக்கு. இதை எப்படி என்னால தாங்கிக்க முடியும்னு சொல்லி ரொம்பவும் அழுதேன். அதைவிட இது எதனால நடந்துச்சு, யாரு இப்படி பண்ணியிருப்பா அப்படின்னு தான் எனக்கு ஒண்ணுமே புரியல. இதை யாருகிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. ஏற்கனவே ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே என்ன ரொம்ப வித்தியாசமா பாக்குறாங்க. ரொம்ப மோசமா திட்டவும் செய்றாங்க. இப்ப இன்னும் மோசமா நடத்த ஆரம்பிச்சிடுவாங்க. ஆனா இது எப்படி நடந்துச்சு? என்னோட வீட்டுக்கு யாருமே வரமாட்டாங்க. இப்ப இந்த வீட்டுல இருக்கிறது நானும் தாத்தாவும் மட்டும்தான். அவரும் வயசானவரு. அப்புறம் எப்படித்தான் இந்த மாதிரி நடந்துச்சு? எனக்குள்ள இது ஒரு கேள்வியாவே இருந்துச்சு. அப்படியே ஒரு 2 நாள் ஒண்ணுமே புரியாம குழம்பிக்கிட்டே இருந்தேன். மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில சொல்ல முடியாம என்ன செய்யறது, இதுக்கு மேல அமைதியா இருந்தோன்னா சரி வராதுன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அந்த வயசானவர்கிட்டயும் சொன்னேன். அவர் என்ன ரொம்ப அதிர்ச்சியா பார்த்தாரு. ஆனா அந்த விஷயத்த பத்தி அவர் பதில் எதுவுமே சொல்லல. அவர் அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு எனக்கு அவர் மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சது. என்னதான் வயதான நபரா இருந்தாலும் அவரும் ஒரு ஆம்பளை தானே. மேலும் இந்த வீட்டுல நானும் அவரும் மட்டும்தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வேற யார் மேலையும் என்னால சந்தேகப்படவும் முடியல. அதனால நேரடியாக அந்த வயதானவர்கிட்ட எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதுக்கு காரணம் நீங்களா அப்படின்னு கேட்டுட்டேன். அதுக்கும் அவர் பதில் எதுவுமே சொல்லவில்லை. மௌனமாகவே இருந்தாரு. இதனால அவர் மேல எனக்கு சந்தேகம் ரொம்ப அதிகமாயிடுச்சு.
கூடவே எனக்கு அழுகை ஆத்திரமும் சேர்ந்தே வந்துருச்சு. ஊர் மக்கள் எல்லோரும் சொன்னாங்க. நான் அப்ப கூட நம்பல. கூட ஒரு ஆள் இருந்தா நிம்மதியா இருக்குன்னு சொல்லி தான் உங்கள உள்ளார விட்டேன். இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களேன்னு சொல்லி பயங்கரமா கோபத்துல கத்த ஆரம்பிச்சேன். பிறகு இனிமே நீங்க இந்த வீடுல இருக்க கூடாது. தயவு செஞ்சு வெளியில போங்க. இனிமே உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது என்று சொல்லி அவரை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டேன். அவரும் வீட்டை விட்டு வெளியே போனாரே தவிர திரும்ப வெளியில இருந்த இந்த பூந்தோட்டத்துல பழைய இடத்துல போய் திரும்ப உட்கார்ந்துகிட்டாரு. ஒரு 4 நாட்கள் அப்படியே ஓடின. இப்போது எனக்கு அவர் மேல எனக்கு எந்த ஒரு இரக்கமும் வரல. நான் சாப்பாடும் அவருக்கு கொடுக்கல. என் வேலை என்னவோ அத பார்த்துவிட்டு தான் இருந்தேன். அடுத்த நாள் விடிய காலையில நான் வீட்ல நல்லா தூங்கிட்டு இருந்தேன். அந்த சமயம் வீட்டு கதவை யாரோ தட்டுனாங்க. யாரடா நம்ம வீட்டு கதவை தட்டுவதுன்னு சொல்லி வேகமா எழுந்து வெளியே போய் பார்த்தேன். அப்ப ஒரு வயசான சாமியார் ஒருத்தர் அங்க நின்னுகிட்டு இருந்தாரு. என்னையா வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணுமே வேணாமா, உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாரு. என்ன உண்மைன்னு கேட்க, இவ்வளவு நாள் உன் கூட தங்கி இருந்தது 20 வயது முதியவர் அல்ல, அவன் ஒரு இளையன். இந்த விஷயம் உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. அத கேட்ட உடனே எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன். அப்பதான் அந்த சாமியார் அந்த முதியவரோட கதைய சொன்னாரு. அந்த முதியவன் முன் ஜென்மத்துல ஒரு சிறுவனா இருக்கும்போது ரோட்ல ஒரு நாயையும் அதோட நாய்க்குட்டியும் பார்க்கறாரு. அந்த நாய்க்குட்டி அந்த சிறுவனை பார்த்து கொலைச்சதும் அந்த சிறுவன் அந்த நாய்க்குட்டிய கல்லெடுத்து அடிச்சிடுறான். அந்த கல் நேரம் அந்த நாய்க்குட்டியோட தலையில போய் பருது. உடனே அந்த நாய்க்குட்டியும் அதே இடத்துல இறந்து போயிருது. பக்கத்துல இருந்த தாய் நாய் இத பார்த்துட்டு கதறி அழவும் செஞ்சிருக்கு. குட்டி நாய் செத்து போனதுனால வேதனை தாங்க முடியாம அந்த தாய் நாயும் அதே இடத்துல இறந்து போச்சு. அந்த தாய் நாய் சாகிறதுக்கு முன்னாடி அந்த சிறுவனுக்கு ஒரு சாபம் விட்டிருக்கு. அது என்ன சாபம்னா, நீ இளம் வயசு வரதுக்கு முன்னாடி ஒரு வயசான தோற்றத்துக்கு மாறிடுவ. அது மட்டும் இல்லாம நீ சாகாம வயசான தோற்றத்திலேயே பல நாள அலைவ அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்திருக்கு. அந்த சாபத்திலிருந்து அவன் தப்பிக்கணும்னா யாருமே இல்லாத ஒரு அனாதை கன்னிப்பெண் வீட்டுல ஒன்னா போய் கொஞ்ச நாள் தங்கினான். அந்த பொண்ணுதானவே கர்ப்பம் தரிப்பா. அந்த விஷயம் அவளுக்கு தெரிஞ்ச 3 நாள்ல உன்னோட இளமையும் வந்துரும் அப்படிங்கறது அவனோட சாபம். அவனை காப்பாத்துவதுக்கு தான் நீ இந்த உலகத்துல பிறந்திருக்க அப்படின்னு அந்த சாமியார் என்கிட்ட சொல்ல, அத கேட்டு நானும் ரொம்ப அதிர்ச்சியில இருந்தேன். அப்ப அந்த தோட்டத்தில இருந்து ஒரு வாலிபன் நடந்து வந்தான். அந்த சாமியார் இதுதான் நான் சொன்ன அந்த வாலிபன் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதன் பிறகு அந்த சாமியாரே எங்க 2 பேருக்கும் திருமணம் செய்து வைத்தார். இந்த விஷயம்